குட் மார்னிங் நண்பர்களே. காலையில் எந்திரிச்சதும் பல்லு விளக்குறனோ இல்லையோ ஒரு டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. அதனால் தனியாகவே டீ குடிக்க வந்துட்டேன். அடுத்ததான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போயிட்டு 4 முட்டையை வேக வச்சு அந்த கேப்பில் நானும் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் சட்டை பேண்ட்டெல்லாம் மாற்றி முட்டையை டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டு காலேஜுக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. ஒரு சங்கட்டமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, டே 2க்கு நான் எடிட் பண்ண வீடியோ ஃபுல்லாகவே கிராஷ் ஆகிடுச்சு. அதை அப்லோடே பண்ண முடியல. சரி, அதை விடுங்க. இன்றைக்காச்சும் நம்ம குறிக்கோள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லேபில் உட்காந்து தீவிரமாக கோடிங் போட்டுட்டு இருந்தேன். பின் குறிப்பு எல்லாமே பார்த்து தான் போட்டேன். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். காலையில் கொஞ்சம் சேடாக தான் இருந்தேன். இந்த ப்ரோக்ராம் வேறு ரொம்பவுமே தொல்லை பண்ணிடுச்சு. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எதுக்கு எடுத்தேன்னு எனக்கும் தெரியாது. இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா, இது ரோபோலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். இப்படி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துற சொன்னாங்க. அவங்களுக்கு ஜாலியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டு கொடுத்துட்டு நம்ம படைபலத்தை கூட்டிகிட்டு கேண்டீன் கிளம்பிட்டோம். காலேஜ்லேயே மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ்னா அது கேண்டீன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். உள்ளே போயிட்டு காஃபி ஒன்று குடிச்சாச்சு. அப்படியே காலேஜும் ஓவர் ஆச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் இன்றைக்கும் நேற்று மாதிரி தான், கூட்டம் கொஞ்சம் கம்மி. இன்றைக்கி பேக் மசில் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியேஷன் போட்டேன். ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ எடுக்க யாரும் இல்லை. இன்றைக்கி வெயிட்லாம் அதிகம் தூக்க வேணான்னு மனசில் தோணிட்டே இருந்துச்சு. அதனால் கம்மி வெயிட்டில் கரெக்டான ஒர்க் அவுட்டை போட்டேன். இன்றைக்கி பம்பும் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. வெளியே போனதுமே வழக்கம் போல் ஒரு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். வெளியே போய் எதுவும் சாப்பிடல. வீட்டுக்கு வந்து டின்னர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். அந்த டின்னர் வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 முட்டையும் ஒரு 150 கிராம் கடலக்கொட்டையும் தான். இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே ஒழுங்காக பண்ணலை. சாப்பிட்றது மட்டும் தான் கரெக்டாக பண்ணேன். ஆக மொத்தம் டே 3 ஒரு டிப்ரெஷன் மிக்க அண்ட் 0 ப்ரொடக்டிவிட்டி டேயாக தான் முடிய போகுது. சரி, அதெல்லாம் போயிட்டு போகுது, ஒழுங்காக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் காலி பண்ணிட்டு படுக்க போயிட்டேன். டே 4 வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். பை.